நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவில் வட்டத்தில் இருக்கக்கூடிய முடியனூர் என்ற கிராமத்தில் இருக்கேன். இந்த முடியனூர் கிராமத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா, இங்கே உண்ணாமுலை உடனாகிய அருணாச்சலேஸ்வரர் கோவில். இது வந்து பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் இதில் அதாவது அவங்க கட்டிடக்கலையில் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப அழிந்து இப்போ அதை கும்பாபிஷேகம் பண்ணுவதற்காக ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோவிலை பார்ப்பதற்காக தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவிலும் கூட. இந்த கோவிலோட அமைப்பு வந்து விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. இதை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். வாங்க அந்த கோவிலை போய் பார்க்கலாம். இதுதான் வந்து அம்மன் சன்னதி. இப்போ வந்து அம்மன் சன்னதியில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இதோட கற்களை பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்களேன். எந்தவித ஒரு சுண்ணாம்போ சிமெண்ட்டோ அன்னைக்கு இல்லாத காலத்தில் வெறும் கற்களவே அடுக்கி உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். இந்த கேப்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் கற்கள்லாம் அப்படியே அடிக்கடி வச்சு உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம். இது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே நிறைய பழமையான ஆலயங்கள். இதுக்கு பக்கத்தில் தகடி ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துக்குள்ள கூட ஒரு சிவன் கோவிலை பற்றி எடுத்து போட்டிருப்பேன். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அங்கேயும் பழமையான கோவில்கள் இருக்குது. அது பாண்டிய மன்னர்கள் கட்டியது தான். இங்கே பாருங்களேன், ஒரு தூண் கூட கீழே சரிச்சு கிடக்கு. இப்போ இந்த கோவிலை வந்து அரசாங்கம் எடுத்து இப்போ அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து புனரமைக்கிறதுக்கான வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான அந்த வேலைகளை கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இந்த கட்டிடக்கலை அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்களேன். எத்தனையோ நூற்றாண்டுகளை தாங்கி நிற்கிது. இது 7ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுது. கிபி 7ஆம் நூற்றாண்டில். இங்கே பாருங்களேன், இதுதான் அம்மனுடைய சன்னதி. சுவாமி சன்னதி அந்த பக்கம் இருக்கு. இது எப்படி அந்த பந்திகள் அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களே. அந்த கோவிலில் பாருங்க, சுவாமியோட சன்னதியத்தில் அதோட வரிசைகளை பாருங்க, எவ்வளோ அழகாக இந்த பந்திகள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே விசித்திரமா இருக்கு இந்த கோவில். ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம். இங்க பாருங்க, அப்படியே நம்ம பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த சூரியன் அஸ்தமமான கூடிய அந்த காட்சியை தான் அந்த கோவில்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த கல்லுக்கிட்ட இருந்து பாருங்களேன். இதோட அந்த கல் அது மேலே வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கல்லுல இருந்து அந்த பாருங்க எந்த அளவுக்கு அழகாக ஒரு காட்சி கொடுத்துருக்கா சூரிய பகவான் பாருங்க. அஸ்தமனாக போற நேரம். இந்த கல்லை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்க, அந்த குஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த குஞ்சம் வச்சிருக்காங்க பாருங்க மாடல். இதெல்லாம் விசித்திரமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. ரொம்ப அற்புதமான ஆலயம். ரொம்ப கலை நுணுக்கமாக செய்யப்பட்ட ஆலயம். இங்க கல்வெட்டுக்கெல்லாம் காணப்படுது. நம்ம அதையும் பார்க்கலாம். மாலை பொழுதுலாம் வந்திருக்கோம் அந்த வீடியோ எடுப்பதற்காக. மாலை பொழுதுல இங்க வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற சித்திர வேலைப்பாடுகளை பாருங்களேன். சித்திர வேலைப்பாடுகள்னு சொல்லுவாங்க. இந்த கற்கள் வந்து இன்னும் எவ்வளவு உறுதித்தன்மையா இருக்கு பாருங்களேன். எவ்வளவு உறுதித்தன்மையாக இந்த கற்கள் இருக்கு பாருங்க. இதுல நிறைய வந்து அந்த கல்லு மேலே ஓவியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க. அந்த கலர்லாம் பார்க்கலாம், காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க பாருங்களேன், இங்க மேல சுடு செங்கற்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க பாருங்க. இவரம் மேல இருக்க சுடு செங்கல். செங்கலை வந்து இங்கேயே காலாவாசல் அமைச்சு இதை உருவாக்கியிருப்பாங்க. அப்படித்தான் அந்த கோவில்லாம் கட்டுவாங்க அந்த காலத்துல. அது மாதிரி தான் கட்டிருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த நுணுக்கமா வரிசையாக நேர்த்தியாக அடுக்கியிருக்காங்க. இங்க பாருங்க, அம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த 2 வழிகள், 2 யாளிகள் நிர்மாணிச்சிருக்காங்க பாருங்க. கீழே ஒரே முள். இப்பதான் நீ தான் கிளீன் பண்ணியிருப்பாங்க போல. ஒரே நெறிஞ்ச முற்கள் இருக்கு, காலை குத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த வாசலை பாருங்க எப்படி அமைச்சிருக்காங்க ஒரு படிக்கல் யாழிகளை கொண்டு. இங்கே பாருங்களேன், இந்த அம்மன் கோவிலை சுற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பரிவார தெய்வங்கள் வைப்பதற்காக உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் இங்கே சண்டிகேஸ்வரர் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, முருகன் இருக்காரு, பெருமாள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரே கோவிலுக்குள்ள அந்த கோவில் வச்சிருக்காங்க. அதையும் பார்ப்போம் நம்ம. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம், பழமையான ஆலயமும் கூட. இந்த ஆலயத்தை நம்ம தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ கோயில்களை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, புது கோயில்களை கட்டி. இந்த மாதிரி பழமையான கோயில்களை பாதுகாப்பது தான் பெரிய விஷயமா இருக்கும். அது தமிழக அரசாங்கம் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எடுத்து எத்தனையோ கோடிகள் இது கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கோவிலை கட்டி புனரமைக்க போறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த கற்களை வச்சு நம்ம உருவாக்கணும்னா எத்தனை வருஷங்கள் ஆகும் பாருங்களேன். இந்த கோவில் இந்த பக்கத்துல சுவாமியோட சன்னதியை பாருங்க. சுவாமியோட சன்னதி பாருங்க. இந்த ஓர அந்த அந்த எப்படி வேலைப்பாடுகள்லாம் பாருங்களேன். இந்த கார்னர் வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ சாமி சன்னதி வெளிப்பக்கம் அப்படியே பார்த்துட்டே போயிடலாம் வாங்க. இங்கே சண்டிகேஸ்வரருக்கு ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. ஆனால் சண்டிகேஸ்வரர் உள்ள இல்லை அவரு. ஆனால் கற்களை கொண்டும் செங்கலை கொண்டும் தான் உருவாக்கியிருக்காங்க. சண்டிகேஸ்வரர் சன்னதியை பார்க்கலாம் பாருங்களேன். உள்ள வந்து பீடம் மட்டும்தான் கிடக்கு, சுவாமி இல்லை. எவ்வளவு சின்ன வாயில் உருவாக்கியிருக்காங்க பாருங்க.
எவ்வளோ இங்கே பாருங்க எவ்வளோ செங்கலை வச்சு அடுக்கி இதை இது பண்ணியிருக்காங்க. மேலே விமானம் இருந்ததுக்கான சான்றுகள் பார்க்க முடியுது. ஆனால் இல்லை, இப்போ விமானம் கிடையாது போல். இங்கே பாருங்களேன், ஒரு விசித்திரமானதை நான் இங்கே பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க லிங்கோத்பவர் திருமேனியை பாருங்கள், எவ்வளோ பெரிய லிங்கோத்பவர் திருமேனி. இந்த பக்கம் பெருமாள் இருக்கார், அந்த பக்கம் பிரம்மா இருக்கார் பாருங்க. 2 பேருமே இருக்காங்க பார்த்தீங்களா. பெருமாள் வந்து வராகமூர்த்தியாக கீழே வந்து சிவனுடைய அடியை பார்ப்பதற்காக போய்கிட்டு இருக்காரு. பிரம்மா வந்து அன்னப்பறவையாக மேலே பார்த்தீங்கன்னா முடியை பார்ப்பதற்காக மேலே போயிட்டு இருக்காங்க, பறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த காட்சிக்காக 2 பக்கத்தில் 2 வச்சிருக்காங்க. நடுவில் லிங்கோத்பவர் மும்மூர்த்திகளும் ஒரே இடத்துல இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த வேலைப்பாடுகள்லாம் பாருங்க, எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதமான ஆலயமாக இருக்குது இந்த ஆலயம். இந்த ஆலயத்தை இப்போ தமிழக அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணி இதை கட்டுவதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த கீழே இருக்க அமைப்புகள் எல்லாம் பாருங்களேன். இந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கற்கள் வந்து இப்போ தான் பாலிஷ் போட்ட மாதிரி நல்ல வளவளப்பாக இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இதுதான். இங்கே பாருங்களேன், இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி எவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். அதே இங்கே பாருங்களேன், அபிஷேக கண்டி, இந்த அபிஷேக கோமுகம் சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். ஒரு பூ வடிவில் செஞ்சு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்க சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. அந்த தாமரை பூ வடிவிலான இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இது காஞ்சிபுரத்தில் நம்ம ஆல்ரெடி ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் இதை பார்த்துருப்போம். அதே அமைப்பு இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த ஜலகண்டேஸ்வரர் இதில் இருக்க அந்த தூண் போல் நல்ல அழகாக ஒரு கலைநயத்தோடு உருவாக்கியிருக்காங்க. இது எத்தனை நூற்றாண்டுகளாக இப்படி கிடக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த கோவிலை புனரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்களேன். பூரா பார்க்க ஒரு விசித்திரமும் வியப்பும் நிறைஞ்ச ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்குது. எத்தனையோ நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கும் கம்பீரமாக காட்சி கொடுத்துருக்கு. இப்போ இதை நம்ம ஆரம்பத்திலே அழிவில் விளிம்பிலேருந்து காத்திருந்தோம்னா அழகாக இருந்திருக்கும். மேலே செடிகள்லாம் இருக்குது. இப்போ பாருங்களேன், மேலே செடிகள்லாம் முளைச்சிருக்கு. ஆனால் இப்போ அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கிராம மக்களும் அரசும் இதை முயற்சி பண்ணி இந்த கோவிலை கட்டுவதற்கு முழு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த இதில் கலர்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதை ஃபுல்லாக கலர் பண்ணி வச்சுருக்காங்க. அது அந்த காலத்தில் பண்ணதுன்றாங்க. அது போனால் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த இதோட அமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் பார்க்கறதுக்கு விசித்திரமாகவும் வியப்பாகவும் இருக்குது. ரொம்ப அற்புதம். இதில் நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக கல்வெட்டு இருக்குது. இதை நம்ம வந்து மாவு வச்சு தடவி பார்த்தா தெரியும். ஆனால் கல்வெட்டுகள் இதில் ஃபுல்லாக கல்வெட்டுகள் இருக்குது. இதுலேருந்து அங்கே வரைக்கும் லென்த்தாக கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. நான் ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கோவிலை. இது ஃபுல்லாக கல்வெட்டுகள் இருக்குது. சில குறியீடுகளும் காணப்படுது, அதை பார்க்கலாம். அதையும் பார்ப்போம் நம்ம. எப்படி இருக்கு பாருங்க அந்த கோயிலோட அமைப்பு பாருங்க, எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இந்த இதை அமைச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த அம்மன் சொன்னதை பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவரோட அந்த முன்பகுதியை பாருங்க. இன்னைக்கு நம்ம சாதாரணமா செங்கல் சிமெண்ட்டை வச்சு கட்டுறதுக்கு எத்தனையோ லட்சங்கள், எத்தனையோ மனித உழைப்புகள் வேணும். அன்னைக்கு கற்களை கொண்டே உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். கண்டிப்பா நீங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டமா இருந்தால் வந்து பாருங்க. இந்த கோவிலை நீ இன்னும் கொஞ்ச நாள் இதை பூரா கல்லெல்லாம் எடுத்துட்டு திருப்பி புனரமைக்கிறதுக்கான வேலைகள் பண்ணிருக்காங்க. இதில் பூரா கல்வெட்டுகள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரே நேர்த்தியை பாருங்கள், எவ்வளோ நேர்த்தியை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். இந்த அடித்தளத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அடித்தளம் தான் ரொம்ப விசித்திரமாக இருக்குங்க பாருங்களேன். இது ஒரு பட்டையாக போட்டிருக்காங்க. இது ஒரு இதில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு கல், இது ஒரு கல், இது ஒரு கல். இங்கே தான் மேல்தளம் வந்துருக்கு. எவ்வளோ அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இந்த குறியீடுங்க காணப்படுது பாருங்களேன். இந்த குறியீட்டை நான் காமிக்கிறேன் பாருங்க. இது என்ன குறியீடுன்னு தெரியல. இல்லை ஒரு குறியீடு போட்டிருக்காங்க. இதுக்காக அது குறியீடு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இதில் ஃபுல்லாக கல்வெட்டு இருக்குது. மேலே வரைக்கும் கல்வெட்டு காணப்படுது. அதேமாதிரி அந்த மேலே பாருங்கள், அந்த பெயிண்டிங் தெரியும், அந்த சிவப்பு கலரில் இந்த பெயிண்டிங் இப்போல்லாம் மேலே வரைக்கும் பாருங்க போகிறோம். அதை வெளுத்துருச்சு. ஒரு சில இதில் வந்து அப்படியே அந்த சிவப்பு கலர் ஒட்டியிருக்கு பாருங்க. இப்போ சுவாமியோட சன்னதிக்கு வந்துட்டோம். என் முன்பக்கத்தை பாருங்கள், சுவாமி சன்னதி என் முன்பக்கத்தை பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சுவாமியோட முன்பக்கத்தை பாருங்கள். என் நந்தி இருக்கார். நந்திக்கு தனியாக ஒரு மண்டபமே உருவாக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த கலராக விழுகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் இன்னும் விழுகாமல் நிற்கிது பாருங்க. எவ்வளோ விசித்திரம் நிறைந்த கோவிலாக இருக்குது. இத்தனை ஆண்டுகள் வந்து இந்த கோயில் பாலடைஞ்சு இன்னைக்கு புதுமை பெறுவதற்கு தயாராக இருக்கு.
இங்கே பாருங்க நந்திக்கு ஒரு மண்டபம், எவ்வளோ பெரிய மண்டபம், அப்போ எவ்வளோ பெரிய நந்தி இருந்திருக்கும். இப்போ இந்த நந்தி வந்து இப்போ தான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன், பழைய நந்தி காணோம், இப்போ புதுசாக தான் வச்சிருக்காங்க நந்தியை. இதோட பலிபீடத்தை பாருங்களேன், எவ்வளோ பெரிய பலிபீடம் பாருங்க. நிறைய நிறைய கற்கள் வந்து இங்கே பாருங்க நின்றுக்கிட்டே இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் கற்கள் வந்து புதருக்குள்ள கிடக்கு, எல்லாம் கல் பெரிய பெரிய தூண்கள் நிற்குது. அந்த இதுக்குள்ள நிறைய கற்கள் கிடக்கு உள்ள. இந்த பக்கம் பாருங்களேன், இதுக்குள்ள ஏகப்பட்ட கற்கள் கிடக்கு. இப்போ பெரிய மண்டபம் இருந்திருக்கணும், அதில் மண்டபம் இருந்து இடிஞ்சிருக்கும், நிறைய கற்கள் வந்து உள்ள கிடக்கு. இப்போ அதுக்கான வேலைகளை தான் தமிழக அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கோவிலோட தோற்றத்தை பாருங்களேன். இந்த கோவில் வந்து இந்த பக்கம் சரிஞ்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, மரம் முளைச்சி அந்த வேர்கள் உள்ள போய் 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 இதை அந்த பக்கத்தை சரிச்சிருச்சு. கோவிலோட முழு தோற்றத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் என்னடா அற்புதம் அற்புதம் சொல்றீங்களா, வந்து பார்த்தா தான் அந்த அற்புதத்தை உணர முடியும். ரொம்ப அற்புதமும் கூட அதிசயமும் கூட, அதிசயம் நிறைந்த ஆலயம் தான் சொல்லணும். இங்க பாருங்க, இங்க ஒரு சிங்கம் சிலையை பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சிங்க சிலை இருக்கு பார்த்தீங்க. இங்க பாருங்க நடனமாகும் இங்க நர்த்தன விநாயகர் இருக்கிறார். இதோட அமைப்பு பாருங்களேன், இந்த தூணோட அமைப்பை எவ்வளவு கலைநயமா இருக்கு பாருங்க. மேல இருக்க அந்த டிசைன்ஸு, அங்க இருக்க சிங்கம், இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமாக நினைஞ்சிருக்கு. எவ்வளோ அற்புதமாக உருவாக்கியிருக்காங்க. பொக்கிஷமான கோவில் தான் அந்த கோவில். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் அதே இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன், குட்டி 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 டிசைன்ஸ்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு இதில். அங்கே பாருங்கள், முருக பெருமானுடைய காட்சியை பார்க்குறோம். வாங்க மேலே போய் பார்ப்போம். அப்படியே கோவிலுக்குள்ளே கோவில் அடைச்சிருக்கு, பாலாலயம் பண்ணிட்டாங்க. அதனால் கோவிலில் சிலைகள்லாம் மூடி வச்சுருப்பாங்க பாருங்கள். நந்தியெல்லாம் மூடி தான் இருக்கு பாருங்க, பாலாலயம் பண்ணிட்டாங்க. இங்கே தட்சிணாமூர்த்தி இருக்காரு, தட்சிணாமூர்த்தியும் பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு நந்தி வந்து உடஞ்சி இங்கே நிற்கிறார், உடஞ்சி இங்கே நிற்கிது. இந்த வாசலையும் பாருங்களேன், எவ்வளோ கலைநயமாக உருவாக்கியிருக்காங்க பாருங்களேன். ஒரு யாழியோட துதிக்கை உருவாக்கப்பட்டிருக்கு. வாங்க மேலே போவோம். இங்கே பாருங்க, நர்த்தன விநாயகர் இருக்காரு பாருங்க, நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா விநாயகர். எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க பாருங்க நர்த்தன விநாயகரை பாருங்க. இங்கே பாருங்க, கீழே இருக்க அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் பாருங்க. இங்கே மூஞ்சூர் வாகனத்தை பாருங்களேன், மூஞ்சூர் வாகனமும் இது பக்கத்தில் ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் போல ஒன்று உருவம் இருக்குது இந்த இடத்துல. ஆஞ்சநேயருமே சேர்ந்ததில் இருக்காரு. இந்த விநாயகரை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்காரு விநாயகர். அதே முருகனோட சிலையும் ரொம்ப விசித்திரமாகவும் அழகாகவும் இருக்குங்க பாருங்களேன். முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை பாருங்க. நின்ற கோலத்தை திருச்செந்தூர்ல இருக்கிற போல அந்த முருகனுடைய காட்சி பார்க்க முடியுது. இதில் திருவாச்சிலாம் அமைச்சிருக்காங்க. பாம்பு வந்து மயில் வாயில இருக்கு பார்த்தீங்களா, இது கீழே அழகாக அமைச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான காட்சி. இங்கே பாருங்களேன், இங்கேயும் குறியீடு காணப்படுது பாருங்க. இதில் ஏதோ குறியீடு போட்டிருக்காங்க, இதில் ஃபுல்லாக எழுத்துக்கள் இருக்கு. எழுத்துக்கள் இந்த கோவிலை வந்து பாண்டிய மன்னர்களும் சோழ மன்னர்களும் கட்டியதாக சொல்றாங்க. இங்கே ஒரு குறியீடு போட்டிருக்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு குறியீடு இருக்கு. இது ஃபுல்லாக எழுத்துக்கள் நிறைய இருக்கு. இதில் இங்க பாருங்களேன், இன்னொரு விசித்திரம் என்னன்னா, இந்த பக்கத்துல இறங்குற மாதிரி வாயில் கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க எவ்வளவு நுணுக்கமாக அந்த யாழியோடைய துதிக்கையை பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் எவ்வளவு வேலைப்பாடுகள் இருந்திருக்கு பார்த்தீங்களா. இதை பார்க்கறதுக்கே விசித்திரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கு. இந்த கோவில் உள்ள வந்து சுவாமி இருக்காரு, அருணாச்சலேஸ்வரர் இருக்காங்க, உண்ணாமுலை அம்மை இருக்காங்க, உள்ள வந்து விநாயகர் இருக்கிறாரு, பெருமாள் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. அந்த கருவறை, சுவாமியோட கருவறை உள்ள இருக்கு, பூட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதான் பார்த்துருக்கோம். இது வந்து நீ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் ஆகும்போது இந்த கோவிலோட இதையே பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கும். உள்ள பாருங்க, எவ்வளோ பெரிய மண்டபம் இருக்கு பாருங்க. அர்த்த மண்டபம், மகா மண்டபம் சொல்லக்கூடியது எல்லாமே உள்ளே அமைஞ்சிருக்கு. உள்ளுக்குள்ள நம்ம போய் பார்க்க முடியல. உள்ளுக்குள்ள வவ்வால் வேறு நிறைய இருக்கு. ரெண்டு கோவில் பூட்டி இருக்கு. மேல் பகுதியை பாருங்க, மேல் பகுதியில் பாருங்க, ஒரு பூ அமைச்சிருக்காங்க பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை வந்து இப்போ நம்ம வந்து எப்படின்னா, கும்பாபிஷேகம் ஆகும்போது பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் சின்ன சின்ன சிற்பங்கள் காணப்படுது பாருங்க. இங்கெல்லாம் சின்ன சின்ன சிற்பங்கள் காணப்படுது. இது ஒரு வந்து ஒரே கல்லில் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே ஜாயிண்ட் கிடையாது. இது ஒரு தூண், இங்கே ஒரு தூண், இங்கே ஒரு தூண், எப்படி உருவாக்கியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம எங்கே பார்க்குறோம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய திருவாரூரில் மாணிக்க வாசகருக்கு காட்சி, சிலம்பொலி காட்சி கொடுத்த மண்டபத்தில் இந்த மாதிரி தூண்களை பார்க்க முடியும். அதே மண்டபம் தான் இங்கேயும், அதே சேப்பில் தான் இங்கேயும் உருவாக்கப்பட்டிருக்கு.
எவ்வளோ நாள் எவ்வளோ வேலை செலவு பொருள் செலவை கொண்டு இந்த கோவிலை கட்டியிருப்பாங்க அரசர்கள் பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க அப்படியே போய் நம்ம தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டு வரலாம். இந்த தூணோட அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். கீழே சிம்மத்து மேலே தான் உருவாக்கியிருக்காங்க. இங்கே இதெல்லாம் இதோட வேலைப்பாடெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ரொம்ப நேச்சுரலாகவும் அழகாக உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஆலயத்தில் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா அதில் வந்து மன்னர்கள் கட்டி வச்ச கோயில்கள். இதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாஸ்திர முறைப்படி கட்டியிருப்பாங்க. ரெண்டாவது இங்கே வந்து அபரிவிதமான ஒரு சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அது வந்து வணங்கும் போது நம்மளுக்கு அது கிடைக்கும். அதனால தான் பழமையான கோயில்களை தேடி நம்ம வணங்குவோம். இவருக்கும் அருணாச்சலேஸ்வரர் வந்து பேர் வச்சிருக்கிறாங்க. அங்கே அது நம்ம திருவண்ணாமலை போனாலும் அங்கே அருணாச்சலேஸ்வரர் பார்க்கலாம். இங்கேயும் அதே உண்ணாமலை அம்மை உடனாகி அருணாச்சலேஸ்வரர் தான் இங்கேயும் அம்பிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பக்கத்தை பாருங்களேன், இந்த பக்கம் எந்த அளவுக்கு தள்ளிடுச்சு பாருங்க. இந்த வண்டுகள்லாம் இருக்குங்க, உள்ளெல்லாம் வண்டுகள் நிறைய இருக்குது. இப்படி இப்போ யூஸ் பண்ணாத இடத்துல பார்த்தீங்கன்னா அது புழங்காத இடத்துல நிறைய வண்டுகள் காணப்படும். அது கொட்டுச்சுன்னு ரொம்ப விஷயம், நம்ம பார்த்து கவனமாக தான் இருக்கணும், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்க, காற்று வர்றதுக்காக இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதில் இடிஞ்சு உள்ளே விழுந்துருச்சு. இதுதான் காற்று போகிற துவாரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இடிஞ்சிருச்சு, இடிஞ்சு நிற்கிது. மேலையெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த சிற்ப வேலைப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு. வாங்க அப்படியே போகலாம். அதே மாதிரி இங்கே பாருங்க, இதே நல்ல பராமரிப்பு பண்ணி மரங்கள்லாம் வெட்டி தான் இருக்கு. அந்த மரத்தோட வேறு எந்த அளவுக்கு இந்த கோவிலோட அந்த கட்டடத்தை தள்ளி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கற்கரை எந்த அளவுக்கு தள்ளி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேறு பாருங்க. ஒரு செடி கொடிக்காக இறைவன் வந்து இந்த கோவிலே கொடுத்ததுக்காக ஒரு கொடை தான் பார்க்க முடியும். மேலே எல்லா செடி, எல்லா விதமான செடிகளும் மேலே இருக்கு. இங்கே பாருங்க, அந்த பெயிண்டிங்கை நம்ம பார்க்குறோம் பாருங்க. இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த அடிச்சு அந்த இதெல்லாம் இப்போ உறிஞ்சு, ஆனால் இன்னும் ஒரு சில பெயிண்ட்டுக்கு மட்டும் அப்படியே அந்த இதிலே அந்த டிசைன்ஸில் ஒட்டியிருக்கு. இங்கே ஒரு வாசல் அமைச்சு இங்கே ஒரு சந்நிதி இருக்கு. இதுதான் பெருமாள் சந்நிதி நினைக்கிறேன் உள்ள இருக்கிறது. இங்கே பாருங்களேன், தூண்களோட இரட்டை தூண்கள் அமைப்பு பாருங்க, விசித்திரமான இரட்டை தூண்கள் அமைப்பு ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த கோவில் வந்து சிதலம் அடைஞ்சு இன்னைக்கு அரசாங்கம் எடுத்து புனரமைக்க போகுது. கண்டிப்பாக அந்த கோயில்கள் இங்கே பாருங்களேன், இந்த பக்கம் அந்த கேப்பெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நாகங்கள் குடிக்கொண்டிருக்கும் உள்ள. கண்டிப்பாக இதுக்குள்ளெல்லாம் குடியிருக்கும். நம்ம இங்கேயே எழுத்துக்களை பாருங்களேன், எவ்வளோ எழுத்துக்கள் காணப்படுதுன்னு பாருங்க. விசித்திரமான ஒரு ஆலயம் தான். இங்கே வந்து இதை பாருங்க, பாருங்க துளசி எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்க. துளசி அற்புதமாக முளைச்சி வந்திருக்கு. இங்கே தட்சிணாமூர்த்தியுடைய அந்த மண்டபத்தை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு பாருங்க. அதை வந்து காமிக்கணும், கண்டிப்பாக அதை காமிக்கிறதா வரேன். இங்கே ஒரு சன்னிதானம் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதில் என்ன சுவாமி இல்லை, புல்லு தான் முளைச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, இங்கேயும் அதே தூணும் அதை விட அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடை நம்ம பார்க்குறோம் பாருங்க. அற்புதமாக பார்க்குறோம். இங்கே வந்து அடுத்து வந்து நம்ம ஒரு விசித்திரத்தை பார்க்க போகிறோம். என்ன விசித்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தியோட இதை பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக அந்த முனிவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ பாலாலயம் பண்ணால் மூடி இருக்காங்க, நம்ம திறக்கவும் கூடாது இதை. இது பாருங்க, இதோட மண்டபத்தை எப்படி ஏற்படுத்தியிருக்காங்க பாருங்க. எந்த வித இது இல்லாமல், பிடிமானம் இல்லாமல் நம்ம போட்டிக்கு பால் கனி போல உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய கோயில்களில் தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பார்க்க முடியும். அந்த அமைப்பை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு சிற்ப வேலைப்பாடுகளே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்க, நாக சிற்பம் கீழே கிடக்கு பார்த்தீங்களா, நாக சிற்பம் இங்கே இருக்குது பாருங்க. பழமையான அந்த சிற்பம் இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்க விசித்திரமாக இருக்குது. விசித்திரமும் வியப்புமாகவும் இருக்குது, பார்க்க முடியுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு கல்வண்டி, இதில் ஒரு ஏதோ தெய்வம் வச்சுருக்காங்க. இதுவும் அப்படியே தான் இருக்குது, மூடி வச்சுருக்காங்க, நம்ம எதுவும் பார்க்க முடியல. நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கோவிலோட சிறப்பு வந்து ரொம்ப விசித்திரமாகவும் வியப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா, கோவிலை வந்து இப்போ நீ அடுத்து அந்த கோவிலை வந்து அடுத்து வந்து புனரமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ நீ இந்த நம்ம அமைப்பை பார்க்க முடியாது, இது புதுவிதமாக தான் பார்க்க முடியும். நம்மளுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு இறைவனோட அருள் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த அமைப்பு எடுக்கிறேன். ஏன்னா இது வந்து அதுக்கு பிறகு இதை எடுத்துட்டாங்கன்னா இந்த அமைப்பில் திருப்பி உருவாகுமான்றது தெரியல. அடுத்து வேறு அமைப்பில் தான் வரும். ஏன்னா நிறைய கல்கர் டேமேஜ் ஆகிருக்கு இல்லையா, அதனால் மாற்றி தான் அமைப்பாங்க.
கண்டிப்பாக இதை எடுக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த இறைவன் சிவபெருமான் நம்மளுக்கு அருள் இருக்கிறார். கண்டிப்பாக நீங்களும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா திருக்கோயில் பக்கத்தில் இருக்க இந்த முடியனூர் வாங்க. முடியனூரில் வந்து இந்த சிவபெருமானை வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப அற்புதமான ஆலயம். உண்ணாமுலை உடனாகிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் வந்தது ரொம்ப மன திருப்தியாகவும் இருக்குது. எனக்கு இன்னும் சொல்லணும்னா இந்த லிங்கத்து போகிற பார்க்குறதுக்கு ரொம்ப விசித்திரமாகவும் வியப்பாகவும் இருக்குது. எந்த கோவில் இந்த அமைப்பை நான் பார்த்ததில்லை. 3 மூர்த்திகளும் ஒரே இடத்துல பின்னாடி இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி தான். கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து வந்து இந்த கோவிலுக்கு புனரமைச்சு வரும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.